வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லட்சுமி அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தாங்க, ராசிக்கு பார்ப்பவர்கள் லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வருது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற இடங்கள் வந்து 9ஆம் இடத்துல வந்து செவ்வாய் நீச்சமாகிறார். ஸோ தந்தை சார்ந்த உறவுலாம் ஒரு மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பாக இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு வந்து 7 இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இப்போ ஒரு சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடக்கும், அதெல்லாம் எந்தவித மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 4ஆம் அதிபதியான சனி வந்து 5இல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் குடும்பத்துக்கான விஷயங்கள் சிறப்பாக இருந்தால் குடும்பத்திலும் சரி மற்றபடி வெளி வட்டாரங்களையும் சின்னதாக ஒரு சலசலப்பு லேசவோ சம்பந்தமான விஷயங்களில் வந்து நமக்கு வந்து ஒரு மன உளைச்சலும் மன ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கணும். ஏன்னா சனியும் ராகுவும் ஒன்றா இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும். குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் ஒரு சின்ன மன உளைச்சலுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் 5ஆம் அதிபதி வந்து 7இல் இருக்கும்போது நல்ல சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தை இல்லாதவருக்கு இந்த டைமில் வந்து குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி செவ்வாய். 6ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 9இல் இருக்கும்போது வேலை விஷயம் நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்களும் அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கவனமாக இருக்குது நல்லது. அப்பாவுக்கும் உங்களுக்குமே வந்து ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் கவனமாக இருக்கணும். ஸோ நீங்களும் வந்து அப்பாட்ட பேசும்போது பழகும்போது வெளிநாட்டில் இருக்கணும் கொஞ்சமாக ஒரு மனசில் வந்து ஒரு சஞ்சலங்களையும் மன காயங்களையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உடம்பு சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருந்துங்க. 7ஆம் அதிபதி சுக்கரன் வந்து 7 இருக்கிறதா தான் அர்த்தம். ஏன்னா பரிவர்த்தனை வந்து குரு சுக்கரன் மாறி இருக்கும்போது நல்ல சிறப்பான பல நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ சுப நிகழ்ச்சி சம்பந்தமான விஷயங்களாக கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். 8ஆம் அதிபதியான புதன் வந்து 5இலிருந்து வக்கரமாக இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் முன்னேற்றங்கள் எல்லாம் இருக்கும். ஏன்னா வந்து அது 8ஆம் அதிபதியாக இருந்து ஒரு 5இல் வக்கரமாக குழந்தையோட பிடிவாதமும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். கடன் சம்பந்தமான விஷயம் ஏதாச்சும் வாங்கிட்டோம் அதனால் வந்து சில பேர் அவமானம் பண்ணுற மாதிரி விஷயங்களாக இருக்கும். அப்பா சார்ந்த உறவுகளே வந்து கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து சின்னதாக ஒரு மனக்கலக்கங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. 10ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 10ஆம் அதிபதி சூரியன் வந்து 5இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா 5க்கு வந்து 10 8ஆம் இடமாக வரனால தொழில் ரீதியான விஷயங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து 11ஆம் அதிபதியான புதன். ஸோ 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே நீச்சபங்க ராஜயோகமாகி பெரிய லாபங்கள் எள்ளி தரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. தொழில் வந்து பெரிய வெற்றி பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5இல் நீச்சமாக இருக்கும்போது நண்பர்கள் விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உல்லாச சுற்றுலா இதெல்லாம் போகும்போது கொஞ்சம் பார்த்துன்னு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு நார்மலான பலன்கள், ஸோ ஜென்ரலான பலன்கள் தான். இப்போ பார்க்க போது தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தசாபதி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும் போது விருச்சிக லக்னமாக வந்து சூரிய தசாபதினா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 5இல் இருக்கார். 10ஆம் அதிபதி 5இல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக வந்து சந்திர தசாபதினா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9இல் பாதக ஸ்தானத்தில் இருந்தால் நல்ல வெற்றி நல்ல லாபம் கொடுக்கும். பட் இருந்தாலும் வந்து அது சின்னதாக ஒரு மன உளைச்சலை திங்கள் செவ்வாயில் ஏற்படுத்தி அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் வந்து விருச்சிக லக்னம் வந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து 9இல் இருக்கும்போது உங்களுக்கு வேலை சம்பந்தமான விஷயம் அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மட்டும் வெளி மாநிலங்கள் இதெல்லாம் வந்து போகிறவங்க ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும், கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளிலும் ஒரு மனக்கலக்கங்களையும் மனசில் வந்து சின்ன மன காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபதி வந்து ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5இல் இருக்குது. அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருந்தாலும் குழந்தைகள் விஷயங்களில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் தாயரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் மருத்துவம் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபதியும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7இல் இருக்கும்போது அது 7லேருந்து பரிவர்த்தனை 5இல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் குடும்பத்துக்கான சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். செயற்கை முறையில் ட்ரீட்மெண்ட்டில் வந்து குழந்தை பிறப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபதினா சனி வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார். சனி வந்து உங்களுக்கு வந்து 3 4ஆம் அதிபதி 5இல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும் போது
தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் காணும். ஏன்னா வந்து சனியும் ராகும் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் பார்த்து நடந்தவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களும் கொஞ்சம் சண்டை சச்சரவு வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே கொண்டு வரும்போது புதன் வந்து நீச்சமாக 5ல் இருக்காருங்க. ஸோ அவர் வந்து 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது குழந்தைகளாக சின்ன சின்ன மனக்கலக்கங்க குழந்தைகளோட பிடிவாதத்தால் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான இருக்குது. விருச்சிக லக்னமாக வந்து கேது தசாபுத்தினா கேது வந்து என்ன மாதிரி விஷயமோ கேது வந்து உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை ஈட்டி தருவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆன்மீக சுற்றுப்பயணங்கள் வேணும் நல்ல லாபங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப நல்லா விருச்சிக லக்னமாக சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் 5ல் இருக்கும்போது அது வந்து 7ஆம் அதிபதி அவங்க குழந்தைகளோட விஷயங்களை ரொம்ப சிறப்பாகவும் நல்ல ஒரு ஏற்றமாகவும் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ நல்ல விஷயம் நல்ல மாற்றம் ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் என்ன இருக்குன்றதை வந்து நோட் பண்ணி வச்சு அப்ளை பண்ணி பாருங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி இருங்க மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணாலே போதுங்க நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ஸோ அதை வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். இறைவனை வந்து நம்மக்கிட்ட பக்கத்தில் கொண்டு வரதுக்கு வந்து மனதார வந்து டெய்லி வந்து ஒரு மனிதன் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து மனதார பிரார்த்தனை பண்ணாலே அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பாங்க கண்டிப்பாக தேடி வரும். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னும்போது பெண்கள் விஷயங்களில் யார் வீக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்தான். ஸோ இதை வந்து நம்ம அனுபவத்தில் வந்து நம்ம பார்த்து நிறைய நபர்கள் நிறைய ஜாதகங்களை பார்க்கும்போது இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும்போது மேஜராக நான் பார்த்ததுலேயே வந்து நம்பர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா மீனம். ஸோ மீன ராசிக்காரர்கள் மேஜராக வந்து அதில் ரொம்ப எஃபெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த பெண்கள் விஷயங்கள் வந்து ரொம்ப வீக்கரான ஒரு ஆள் யாரானா மீன ராசிக்கார். அதுவும் சுக்கிரன் அங்கே உச்சமாச்சுன்னு வைங்களேன் ரொம்ப ஊதாரித்தனமான ஒரு செலவுகள் செஞ்சுக்கிட்டு பெண்கள் விஷயங்களில் பயங்கரமான ஒரு ஆட்களாக தான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இதே கிடையாது. அதில் வந்து என்ன சொல்கிறது ப்ளஸ் மைனஸ் இது அது எதுவுமே தெரியாது. ஸோ அந்த காமங்கிற ஒரு விஷயம் மேலே வந்துருச்சுனாலே அவங்களுக்கு எல்லாமே மறைஞ்சு போயிடும். ஸோ டோட்டலாக வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் துணிஞ்சு இறங்கக்கூடிய ஒரு கேரக்டரைசேஷனாக தான் அது மீனத்தில் சுக்கிரன் இருக்கிற ஆளுங்க. ஸோ மீன லக்னமாக இருந்து மீன ராசியில் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த அவமானங்கள்லாம் கேர் பண்ணாமல் காமத்தில் வந்து நுழைஞ்சிருவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து ரொம்ப வீக்கரான விஷயங்களில் இறங்கணும். அதுவும் பெண்கள் விஷயங்களும் ரொம்ப மோசமாக நடந்துக்கக்கூடிய ஒரு ஆட்களாக தான் இவங்க இருக்காங்க. ஸோ அதே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவமானங்கள். ஸோ இவங்களுக்கு வந்து மீன லக்னத்துக்கும் மீன ராசிக்காலுக்கும் வந்து இந்த 3 8ஆம் அதிபதியாக சுக்கிரன் இருந்து அங்கே உச்சமாக இருக்கும்போது பெண்களால் நிறைய அவமானங்கள் சம்பாதிக்கணும் அவங்க தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து வேலை விஷயங்களோ அதை பற்றிலாம் கவலை கிடையாது. வாழ்நாள் முழுவதும் வந்து அந்த பெண்கள் போகத்தில் வந்து ஓடியாந்துட்டு இருந்த ஒரு ஆளாக தான் அந்த நைட்டு நேரங்களில் திடீர்னு பார்த்தோன்னா கயமயம்னு கத்துவாங்க. பார்த்தீங்கன்னா வந்து எழுந்து ஓடுறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு வீக்கரான ஒரு ஆட்களாக தான் மீன லக்னம் மீன ராசிகள். அதுவும் சுக்கிரன் உச்சமாக இருந்ததுன்னு வைங்களேன் ரொம்ப மோசமாக இருப்பாங்க. அதே கூட வந்து புதன் நீச்சமான புதனும் இருந்தது வைங்களேன் யாருன்னு கணக்கே கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சொன்ன டயலாக் பார்த்திங்கன்னா நான் குப்பகாரியிலேருந்து ஏ கிளாஸ் வரை பார்த்தவங்க அப்படின்னு சொன்னாலும் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆள் தான். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு காமத்தில் வந்து அதீதமான ஒரு கண்மூடித்தனமாக போராட்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது திருவாதிரை நட்சத்திரம். ஸோ திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்து அதுவும் வந்து திருவாதிரை நட்சத்திரம் அங்கே வந்து ராகு இருக்கிறவங்க வந்து ரொம்ப எமோஷனான விஷயங்களே பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷன் வந்து 3ஆம் இடமாக இருந்து அது வந்து ரொம்ப எமோஷனான விஷயங்களே பண்ணி விட்டோம். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கண்மூடித்தனமான ஒரு காம உணர்வுகளால் பாதிக்கப்படுறதும் உண்டு தான். ஸோ இந்த மாதிரி ஆண்கள் இருக்கிங்கன்னா அவங்களுக்கும் அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துறது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னம். ஸோ கன்னி லக்னத்தில் வந்து உள்ள பிரச்சனை என்னென்னா அது செவ்வாய் 3 8ஆக இருந்து இந்த கன்னி லக்னத்தில் மட்டும் என்ன பிரச்சனைனா அது பெண்களாக இருந்தீங்கன்னு வைங்களேன் அவங்க வந்து பயங்கரமான ஒரு காம திரிகோணத்தில் வந்து ரொம்ப வீக்கராகிடுவாங்க. ஸோ அவங்க வந்து மான ஈனத்தை பற்றிலாம் கவலைப்படாமல் எப்படி அங்கே வந்து பொம்பளை பொறிக்குன்னு சொல்லாமல் இவங்களை வந்து ஆம்பளை பொறிக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அதீதமான ஒரு காம இச்சைகள் அதிகமாக இருக்கும். அதுவும் வந்து செவ்வாய் வந்து கண்ணிலே இருந்துச்சுன்னு வைங்கன்னா அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது 3 8ஆம் அதிபதியாக இருந்து அங்கே செவ்வாய் இருந்துச்சுன்னா ரொம்ப அதுவும் கூட ராகுலாம் இருந்துச்சுன்னு வைங்களேன் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒன்று பார்வை எப்படி மீனத்தில் ஆண்களோ கண்ணியில் வந்து பெண்களில் வந்து ரொம்ப மோசமான ஒரு வீக்னஸ் அதிகமாக இருக்கும். தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய குரோமோசோம்கள் அவங்களுடைய உடலில் இருக்கிற அந்த அணுக்கள் அந்த மாதிரி வேலை செய்யும் வச்சுக்கலாவே. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன ராசிக்காரர்களுக்கெலாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஜென்ரலாகவே எந்த லக்னமாக இருந்தாலும் 3இல் செவ்வாய் ராகு இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த எமோஷனான விஷயங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ லக்னத்தில் 3இல் வந்து செவ்வாய் ராகு இருக்குது, 3இல் ராகு இருக்கிறவங்களுக்கும் வந்து அந்த காம இச்சைகள் இருக்கும். அதே மாதிரி வந்து 7ல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஒரு பாவ கிரகங்களோட கூட்டணி ரொம்ப ஒரு விபரீதமான கூட்டணிகள்னும் போது சூரியன் செவ்வாய் வந்து கூடி
11 நிறைய கிரகங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை நிறைய இருக்கும். சூரியன் செவ்வாய், அந்த சூரியன் செவ்வாய்ங்கிறது வந்து ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்ததுன்னா அதீதமான ஒரு காமனவர்கள் கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு வந்து கவுண்டே இருக்காது. ஸோ காண்டாக்ட் நம்பரில் பார்த்திங்கன்னா ஒரு 10 நம்பர் இருக்குங்கிற மாதிரி போகும். ஸோ அந்த மாதிரி 11 இருக்கவங்களுக்கு வந்து அந்த காம எச்சல் வரும். அதே மாதிரி வந்து அதாவது உதாரணத்துக்கு வந்து ஒரு கன்னி லக்னமாக வந்து 11 கடக 11ஆம் இடமாக இருந்து அங்கே வந்து செவ்வாய் நீச்சம் பெற்று இருந்துருந்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து அந்த செவ்வாய் தசாபுத்தி அந்த காலங்கள்லாம் வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலைகளையும் காம ரீதியான விஷயங்களை அவப்பேரை கண்டிப்பாக கொண்டாந்துடும். ஏன்னா கடகங்கிறது வந்து பச்சையாக சொல்லணும்னா அது 11ஆம் இடமாக வந்துருச்சுன்னு வைங்களேன், அவங்க வந்து போகத்தில் வந்து அதிகமான நாட்டம் வந்து அது எந்த கேடர்லாம் தெரியாது அவங்களுக்கு. ப்ளஸ்ஸு மைனஸ் அவன் யார் என்னன்னு அவங்களுக்கு அந்த விஷயம் தான் முக்கியங்கிற லெவலில் போயிடுவாங்க. ஸோ இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக காம இச்சைகள் எதுவும் அந்த 3, 7, 11 வந்து 11 மேஜராக வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆச்சுன்னா அவங்க வந்து வேறு லெவலில் போயிடுவாங்க. உதாரணமாக வந்து ஒரு மகர லக்னமாக இருந்து விருச்சிகத்தில் வந்து நிறைய கிரகங்கள் இருக்கவங்க ஒரு பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்களுடைய காண்டாக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறி போயிடும். ஸோ அதனால் நிறைய கிரகங்கள் அங்கே இருந்து தசாபுத்தி அந்த நடக்கும்போது கண்டிப்பாக அந்த அவமானத்தை பற்றிலாம் தெரியாமல் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வீச்சுக்கள் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதாங்க. ஸோ ஆண் பெண், ஆணுக்கு வந்து மீனம், பெண்ணுக்கு வந்து கன்னி, இந்த மாதிரி லக்னத்தில் ஒரு செவ்வாய் இங்கே இருக்குது, அங்கே சுக்கரன் இருக்குது, இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் இருந்தால் ரொம்ப மோசமாக, அது ராகு கூட இருந்துச்சுன்னா ரொம்ப மோசமாக இருக்குன்றது அதிகமான ஒரு விஷயம். ஸோ உங்கள் ஜாதகத்தில் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்படி இருக்கான்றதை வந்து கமெண்ட்டில் போடுங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.